அனைவருக்கும் வணக்கம். உலக அமைதி, ஒற்றுமை, மென அமைதி, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றினை முன்னிலைப்படுத்தி நடத்தும் ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானத்தில் கலந்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் உலக அமைதி நல்லிணக்க குழு PSSN தமிழ் ஐரோப்பா சார்பாக ஒரு இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய நிகழ்ச்சி முதலில் எங்கள் தியானம் பற்றிய சிறு விளக்கம், தியானம் எவ்வாறு செய்யப்படும் என்று கூறப்பட்டு ஒரு 25 நிமிடங்கள் இனிமையான இசையுடன் தியானம் நடைபெறும். அதனை அடுத்து பிரதம சிறப்பு பேச்சாளர் குமார் புனிதவேல் ஐயா அவர்கள் இன்று பேச இருக்கும் தலைப்பு எங்கள் இதயத்தின் குரல். தலைப்பில் ஒரு அருமையான பேச்சை பேச வருகிறார். அதனைத் தொடர்ந்து கேள்வி பதில் கலந்துரையாடல் இடம்பெறும். இப்பொழுது தியானத்தை வழிநடத்த சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜா தேவி சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்கள் வருகிறார்கள். நன்றி, வணக்கம். இன்று தியானத்தில் இணையவழியூடாக இணைந்திருக்கும் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம். முதலில் தியானம் பற்றிய சிறு விளக்கம். தியானம் என்பது நமது உடல், மனம், ஆன்மா ஆகியவற்றை சமநிலைப்படுத்த வல்ல ஒரு சிறந்த ஆன்மீக வழிகாட்டியாகும். விழிப்புணர்வு தியானத்தின் மூலம் சஞ்சலப்படும் மனதினை அமைதியான பக்குவ நிலை அடையச் செய்து இன்றைய பொழுதில் நன்றாக வாழ்ந்தால் நேற்றைய பொழுது ஒரு ஆனந்த கனவாகும். நாளைய பொழுது நம்பிக்கையின் ஒளியாகும். அன்பே அதன் உணர்வு, அறிவே அதன் வடிவம், மௌனமே அதன் மொழி. விழிப்புணர்வுடன் நமது இயல்பான சுவாசத்தில் கவனம் செலுத்தி தியானத்தினை மேற்கொண்டு மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம், அதிகரித்த செயற்திறன் ஆகியவற்றை உணர்வதே உயிராகிய எமக்கான பேரானந்தம். தியானம் செய்யும் முறையை கவனிப்போம். தியானத்திற்கு முன்பும் பின்பும் இளம் சூடான நீரை அருந்திக் கொள்ளுங்கள். இது உங்கள் தொண்டை வறட்சியை போக்கும். ஒரு அமைதியான இடத்தில் வசதியாக உட்கார்ந்து கொள்ளுங்கள். உடலை தளர்வாக வைத்துக் கொண்டு நிமிர்ந்த நிலையில் உட்காருங்கள். மூக்கு கண்ணாடி அணிந்திருந்தால் தயவு செய்து அதனை கழற்றி விடுங்கள். கை விரல்களை இப்படி ஒன்றுடன் ஒன்று கோர்த்து மடிமையில் வைத்துக் கொள்ளுங்கள். கால் பாதங்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து அமர்ந்து கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மெதுவாக மூடிக்கொண்டு உங்கள் இயல்பான சுவாசத்தில் தொடர்ந்தும் கவனம் செலுத்தி வரும் பொழுது அனாவசிய சிந்தனைகள் உங்கள் மனதினை அலைக்கழிக்காமல் தவிர்த்துக் கொள்ள முடியும். இந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்து தியானம் செய்யும் போது பெருமளவு விஸ்வசக்தியை உள்வாங்கி சேமிக்க முடிகின்றது. இதனால் உங்களது உடல், மனம், ஆன்மா ஆகியன வலுவூட்டப்படுகின்றன. தியானத்தின் போது ஒரு இனிமையான இசை மன அமைதிக்காக வழங்கப்படும். அந்த இசையுடன் இணைந்து நாங்கள் இப்பொழுது 25 நிமிடங்கள் தியானத்திற்கு செல்வோம். நன்றி. தியானிகளே அனைவரும் இப்பொழுது உங்கள் இயல்பான நிலைக்கு மீண்டு வாருங்கள். உங்கள் கைகள் இரண்டையும் பிரித்து கை விரல்களை கண்ணிமைகளின் மேல் மெதுவாக 5 வினாடிகள் வைத்துக் கொள்ளுங்கள். 1, 2, 3, 4, 5. இப்பொழுது உங்கள் கைகளை மெதுவாக கண்களில் இருந்து எடுத்து கண்களை திறந்து சந்தோஷமாக பாருங்கள். இன்று நாங்கள் ஒரு அருமையான கூட்டு தியானம் செய்வதற்கு சந்தோஷமாக கரகோஷம் செய்து கொள்வோம். நன்றி. பிரபஞ்ச சக்தியின் நல்லாசியுடன் இன்று நாம் அனைவரும் ஒன்றிணைந்து உலக சமாதானம், அமைதி, நல்லிணக்கம் ஆகியவற்றை முன்னிலைப்படுத்தி ஒரு சக்தி வாய்ந்த கூட்டு தியானம் செய்தோம். நாம் எமக்காக செய்யும் தியானம் வீடு, வீதி, நகரம், நாடு, உலகம் என்னும் அளவில் ஒரு சமுதாய சக்தியாக விரிவடைந்து சகல நாடுகளிலும் மன அமைதி, ஒற்றுமை, சமாதானம், ஆரோக்கியம் ஆகியவற்றை அடைய வழிவகை செய்யும் வலு உடையது. இன்றைய தியான நிகழ்வுக்கு ஏற்ற பதாகைகளை கனடாவில் இருந்து வழங்கிய ஆனந்தி பாலதாசன் மாஸ்டர் அவர்களுக்கும்
மன அமைதியைத் தரும் இனிமையான இசையை தியானத்திற்கு லண்டனில் இருந்து வழங்கிய செல்வி மாஸ்டர் அவர்களுக்கும், தியான நிகழ்வினை நேரலையாக பதிவு செய்து கொண்டிருக்கும் அன்பருக்கும், தியானத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இத்தியான நிகழ்வினை நடாத்த தளத்தினை அமைத்துக் கொடுத்து அனுசரணை வழங்கும் PMC தமிழ் டிவி, உலக சமாதான நல்லிணக்க குழு ஐரோப்பா, தமிழ் டிவி ஜெர்மனி ஆகியவற்றிற்கும், இத்தளத்தினை சிறப்பாக இயக்கிக் கொண்டிருக்கும் திரு ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், திருமதி அருந்ததி ஸ்ரீகந்தராஜா மாஸ்டர் அவர்களுக்கும், தளத்திலே அவர்களுக்கு உறுதுணையாக இயங்கிக் கொண்டிருக்கும் அனைத்து அன்பர்களுக்கும் இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என மனதார வாழ்த்துகிறோம். நன்றி. மிகவும் நன்றி. இன்று மிகவும் சிறப்பாக தியான நிகழ்வை நடத்திய சரோ சுந்தரலிங்கம் மாஸ்டர் அவர்களுக்கு முதலாவது நன்றி. மற்றும் அதற்கு உதவியாக இருந்த மற்றவர்கள் எல்லோருக்கும் நன்றி. அதாவது செல்வி அம்மா, டாக்டர் சதா மேனோ, மற்றும் பிளாய் சப்போர்ட் ஆனந்தி, பாலதாசன் எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்து நாங்கள் இன்றைய பேச்சாளரை அறிமுகப்படுத்தும் இப்பொழுது நேரம். இந்த இன்றைய பேச்சாளர் குமார் புனிதவேல் அவர்கள் கனடாவில் இருந்து வந்திருக்கிறார்கள். இவர் முன்பும் பலமுறை வந்து இந்த தளத்தில் பேசியிருக்கிறார்கள். இவர் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்ரீலங்காவில் படித்து ஸ்ரீலங்காவிலும் நைஜீரியாவிலும் இன்ஜினியர் தொழில் பார்த்தவர். அதன் பிறகு இவர் திருக்குறளில் மிகவும் விருப்பமுடையவர். அதில் திருக்குறள் ரிசர்ச் கான்ஃபரன்ஸ்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கிறார். மற்றும் ஒரு சேரிட்டி, அதாவது சேரிட்டியிலும் ஈடுபட்டிருக்கிறார். இந்த பேராசூட் ஜம்பிங் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்காக ஜம்பிங் அண்ட் கிளைம்பிங் மவுண்ட் கிளிமஞ்சாரோ இடத்தில் மலையும் ஏறி இருக்கிறார்கள். அவருடைய மனைவியின் ஞாபகார்த்தமாக சந்திரா புனிதவேல் மார்த்தமாக சனிபுரூக் ஹாஸ்பிட்டலில் ரூம் M6452 இடத்தில் அருமையான ஒரு அறையை ஏற்படுத்தி அதற்கு உதவி செய்து கொண்டு வருகிறார்கள். இதில் $50,000 மேலே இவர் சேர்த்திருக்கின்றார்கள். மற்றும் இவர் சர்டிபிகேட் ஆஃப் அம்பாசிடர் ஃபார் பீஸ் என்ற பட்டத்தையும் பெற்றிருக்கிறார். வேர்ல்ட் பீஸ் ஃபெடரேஷனிலிருந்து இவர் இந்த தளத்தில் இக்கிகாயை பற்றி பேசியிருக்கிறார், தமிழ் பழமொழிகள் பற்றி பேசியிருக்கிறார், மற்றும் திருவள்ளுவர் பார்வையில் இன்பத்துப்பால், மற்றது இன்னொன்று ஒரு மரணமடைந்த மனிதரின் 5 வருத்தங்கள் பற்றியும் பேசியிருக்கிறார். இன்று பேசியிருக்கும் தலைப்பு எங்கள் இதயத்தின் குரல். அருமையான பேச்சை நாங்கள் எல்லோரும் விரும்பி கேட்பதற்கு ஆவலாக உள்ளோம். இப்பொழுது இந்த தளம் உங்களுடைய ஐயா. நன்றி. நன்றி. இந்த சந்தர்ப்பத்துக்கு மிக்க நன்றி. எங்கள் இதயத்தின் குரலை பற்றி சொல்ல முதல், இதயம் என்றால் என்ன? எல்லோரும் எங்களோட நெஞ்சில் கையை வச்சுக்கொண்டு என் இதயம் அறிய என்று சொல்லுவோம். ஆனால் இதயம் என்றால் என்னன்னு நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா அது கணக்க விஷயங்களை சொல்லுது. உதாரணத்துக்கு எங்கள் மனம், எங்கள் உள்ளம், எங்கள் எண்ணம், எங்கள் உணர்ச்சி, இப்படி எல்லாம் பார்த்தா கூட்டி கழித்து பார்த்தா எங்கள் உணர்வு நிலை, அதாவது கான்ஷியஸ்னஸ், அவேர்னஸ், இதுதான் எங்களை நான் என்று சொல்ல வைக்குது. இது எங்கே இருந்து வருது என்றால் இங்கே தலையிலிருந்து வருது. ஏனெண்டா மூளை தான் இவ்வளவு சொல்லுது. இப்போ உதாரணத்துக்கு மனமெண்டா சிந்தனை, உணர்ச்சி, இதெல்லாம் மூளையில் தான் வருது. உள்ளம் என்று சொல்லேக்கையும் உள்மனம், ஆத்மா எல்லாம் மூளை அதுதான் இன்சான் உடம்புக்கு சிரசே பிரதானம் என்று. இப்போ இந்த மூளையை என்னென்று பாதுகாக்க வேண்டும். அதை இப்போ உதாரணத்துக்கு இப்போ நாங்கள் செய்தோமே தியானம், அது கூட இந்த மூளை எங்களோட மனதை அதில் ஒரு நிலைப்படுத்துவதால் பெரும் பயனை அடைவோம். அப்போ அது எஃபெக்டிவாக இருக்கும் வரைக்கும் தான் எல்லாம். அது மூடிச்சண்டா கடை மூடியாச்சு, அதுக்கு பிறகு அங்கே வியாபாரமே இல்லை என்று பார்க்க எங்களுக்கு இந்த மூளை வலு இம்பார்ட்டண்டான ஒரு சாமான். இதை நான் இப்போ முக்கியமாக ஒரு விஷயத்தை கவனிக்க வேணும். எங்களோட உடம்பில் ஒரு
2-3 ஆத்தலுக்கு தான் மூளைன்றது இருக்குது. ஆனால் எங்களோட இதயம் பம்ப் பண்ணுற ரத்தத்தில் 20% அங்கே போகுது. அதாவது 2% உடம்புக்கு 20% ரத்தம் போகுது. அப்போ இதயம் பம்ப் பண்ணுற ரத்தத்தில் பெரும்பகுதி அங்கே போகுது. அப்போ அது சிறப்பாக செய்ய வேணுமெண்டா அதுக்கு போதிய அளவு ரத்தம் போக வேணும். கொஞ்சம் இதயத்தில் ரத்தம் போகிறது தள்ளி குறைஞ்சிட்டுதுண்டா அங்கே போகிறது காணாண்டா அது விழுந்துடும். அதோட இப்போ நீங்கள் ஒன்றை ஞாபகத்தில் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஷேக்ஸ்பியர் மனிதன் வாழ்க்கையை 7 பிரிவாக பிரித்தா 7 ஸ்டேஜஸ் ஆஃப் மேனண்டு. அப்படி போக அந்த 7 ஸ்டேஜும் அவர் வாழ்ந்த காலத்தில் 40 வருஷத்தில் முடிஞ்சது. அவர் காலத்தில் ஆக்கள் 40 வருஷம்தான் இருந்தவர். இப்போ ஆக்கள் 80 வருஷத்து இப்போ கனடாவில் 83 இயர்ஸ் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. அப்போ இது கனகாலம் வச்சு பாவிக்க வேண்டிய உடம்பு இது. அப்போ அதை நாங்கள் சரியாக பராமரிக்க வேணும். உங்களுக்கு தெரியும், இப்போ ஒரு காரை வாங்கினா தேவையான ஆயில் சேஞ்சுகளை எல்லாம் மாற்றி கீத்தி க்ளீன் பண்ணி எல்லாம் வச்சா தான் அது கூட கிளம்பாகும். அப்போ இந்த உடம்புல இந்த முக்கியமான இந்த மூளையை எப்படி காக்க வேணுமென்றது தான் இப்போ என்னுடைய முக்கியமான குறிக்கோளாக இருக்குது. சரி, இப்போ மூளை நான் உங்களுக்கு முதலே சொன்னேன், 20% ரத்தம் 2 இல்லாட்டி 3% மூளைக்கு போகிறோம். அப்போ அதை என்னென்று நல்ல விதத்தில் ரத்தம் போகுதுன்னு பார்த்தா இதயத்தில் முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன சொல்லுங்கள்? உங்களுக்கு இதயத்தில் வர்ற நோயல் நீரிழிவு, அதாவது டயபிட்டிஸ், பிளட் ப்ரெஷர் ரத்த அழுத்தம், மற்ற கொலஸ்ட்ரால், இப்படியான வருத்தங்களை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சிராட்டி மூளை பழுதாப்பயனும். இதில் ஒரு கதை ஒன்று நான் அண்மையில் வாசித்தேன். கதையாக வாசிக்காமல் அந்த விஷயத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்கிறேன். இவர் எங்களுடைய உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஃபேமஸ் ரைட்டர் தான். யார் அவர்கிட்ட அந்த கதையில் அவர் சொல்லி கொண்டு போகிறத பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சுஜாதான்ற எழுத்தாளர். அவர் ஒரு 100கணக்கான புத்தகங்கள் எழுதியிருக்கிறார், கதைகள் எழுதியிருக்கிறார் எல்லாம். அவருக்கு மே மாதம் 2005 மே மாதம் 3 அவர்கிட்ட 70வது பர்த்டே. அப்போ யோசிச்சாராம், இன்றைக்கு மெரினா பீச்சுக்கு போய் யோசிச்சோன்னு போனாராம். போயிட்டு யோசிச்சாராம், இப்போ எனக்கு மெட்டாக்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்போ மெட்டாக்கள் கொஞ்சம் வயது போய் தண்ணிலும் பார்க்க இதாக வீக்காக இருக்கணும், அவையில் தான் இந்த வயது கூடினாக்கள். ஆனால் இப்போ பார்த்தா எல்லோரும் என்னென்ன இளமையாக இருக்கணும், நான் தான் கூடினால் நினச்சி கொண்டு போய் ஒரு சிமெண்ட் கதிரையில் இருந்தாராம். இவருக்கு அந்த என்டர்டெயின்மெண்ட் மாதிரி ஒரு பெரியவர் பக்கத்தில் இருந்தார். இருந்து போட்டு இவரை பார்த்துட்டு சிரிச்சிட்டு சொன்னாராம், யூ ஆர் அ ரைட்டர், எனக்கு எத்தனை வயசு சொல்லுங்க பார்க்கலாம்னு கேட்டாராம். இவருடைய சொன்னாராம் சிரித்து கொண்டு, உங்களோட கட்ட விரலை மூக்கில் வையுங்கோ. வச்ச உடனே இவர் என்னத்துக்கு இல்லை வையுங்கோ நீங்கள் வச்சாராம். பேருந்து இந்த விரலை பறக்கிற மாதிரி விசுக்குங்கோண்டாராம். என்னப்பா இதே புது மேஜிக் சொல்ல போகிறேன்னு போட்டு விசுக்கினாராம். அதுக்கு பிறகு சொன்னாராம், சரி இப்போ 2 கையையும் விரிச்சிட்டு பறக்கிற மாதிரி துள்ளுங்கோ, கவனமாக துள்ளுங்கோன்னா இவர் துள்ளினாராம். துள்ளினோன்னு அவர் சொன்னாராம், 2 கையையும் பரப்பி ஏரோப்ளேன் மாதிரி வச்சுருந்து ஒரே ஒரு தடவை லேசாக குதியுங்கோ, பார்த்து குதியுங்கோ. என்னடாப்பா இந்த ட்ரிக்குன்னு பாஞ்சாரம். உடனே சொன்னார், உங்களுக்கு இந்த மே 12 வந்தால் 81 வயசான்னு கேட்டாராம். யார்? எங்களோட சுஜாதா. அவர் சொன்னால், ஒரு ட்ரிக்கும் இல்லை சார். அப்போ இவர்கிட்ட இன்னொன்று இப்படி சரியாக சொல்லிட்டேன், ஒரு ட்ரிக்கு என்ன ட்ரிக்கு செய்தான்டா? அவர் சொன்னாராம், ஒரு ட்ரிக்கும் இல்லை சார், நேற்றுக்கு இதே பெஞ்சியில் இதே சமயம் உட்கார்ந்து உங்கள் வயசு வார்த்தை எல்லாம் சொன்னீங்க. இல்லைன்னா அவர் மறந்துட்டார். இப்படி எங்கட வயசுல கன பேருக்கு இந்த மறதி வருது. அப்போ இந்த மறதி வந்தால் பெரிய பிரச்சனை. இப்போ இந்த தியானம் செய்கிறது கூட மறதி வரக்கூடாது, எது செய்கிறோன்றாலும் மறதி வரக்கூடாது. இப்போ இவியல் அண்மையில் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் அறிவிப்பில் முதுமை தான் முக்கிய காரணமாக அமையுதுண்டு. ஆல்டைமர்ஸ் எல்லாம் சொன்ன மெயின் காசிஸ் இதுதான் என்ன, முதுமை வந்தால் வருது. அப்போ அதே ரெண்டா மெயின்டெனன்ஸ் காணாது.
அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல வேணும். என்னன்னா என்ன, அமெரிக்கா ஒரு பெரிய வளர்ந்த நாடு, சிறந்த நாடு. அங்க 2023ஆம் ஆண்டுல நான் கூகுள் பண்ணி பார்த்தேன். நான் 70,000 பேர் தற்கொலை செய்திருக்கிறோம். என்ன காரணம்? மூளையில் அவையால் தங்களால் இது தாங்கலான்னு ஒரு சரண்டை வருது. இந்த மூளை ஸ்ட்ராங்காக இருந்தால் இத்தனையோ பிரச்சனை, மூளையும் உட்பக்கம் காணலாம்னு வள்ளுவன் சொன்ன மாதிரி இவள் வெண்டு கொண்டு போயினோம். ஆனால் இந்த மூளை வீக்காகி கொண்டு போக இந்த வினை வருது. அப்போ இந்த மூளையை நாங்கள் பார்க்குறதுக்கு முதல் தேவையானது என்னென்னா, நான் முதலே சொல்லிட்டேன், 20 வீதமான ரத்தம் அங்கே போகிறபடியாக உங்களோட ஹார்ட் நல்லா பம்ப் பண்ணுதான்னு பார்க்க வருடம் உங்களோட ஹார்ட் டெஸ்ட்டுகளை செய்து அது நல்லா இருக்கான்றதை நீங்கள் பார்க்குறது உங்களுடைய முதல் கடமை. அது செய்து கொண்டிருந்தால் அது முக்கியமாக உங்களோட ஹெல்த்துக்கு நல்லதாக இருக்கும். அடுத்ததாக முக்கியமான இன்னொரு விஷயம் சாப்பாடு. அது வள்ளுவர் வடிவாக சொன்னார், மருந்தென வேண்டாவாம். இதில் அந்த பேஜையும் குறித்து வச்சு நான் வாய்ச்சி விடுறேன் ஒரேதா. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி யூனிட். அதாவது உங்களுக்கு அலர்ஜி இல்லாதாயும் உங்களோட வயிறில் இருக்கிற சாப்பாடு செமிச்சதாயும் இருந்து சாப்பிட்டீங்களா உங்களுக்கு மருந்து இல்லாமலே இருக்கலாம். அப்போ நீங்கள் என்ன சாப்பிட்றீங்களன்றதை கவனிக்க வேணும். இதில் இன்னொரு சுவையான ஒரு விஷயம், கனவேர் இதை ஏற்றுக்கொள்கிற இல்லை, ஆனால் அனுபவத்தால் நான் சொல்கிறேன். உலகத்தில் இருக்கிற உயிரினங்களில் தாவர பச்சனிகளுக்கு குடல் சரியான நீளம். அது இப்போ மனிதனுக்கு இந்த நீங்கள் நான் பாருங்கள், நீங்கள் வேண்டாம் கூகுள் பண்ணி பாருங்கோ, உங்களோட குடல்ட நீளம் 20 அடிக்கு மேலே, 25 அடி கூட. 25 அடிக்கு மெதுவாக சமைக்கிற சாப்பாடை போட்டிங்களா அது மெதுவாக சமைச்சு வெளியால் போயிடும், தேவையில்லாது. ஆனால் மாமிசத்தை போட்டியால்டா என்ன நடக்கும்? அது உள்ளுக்கே இருந்து ஆளுகத்துவாங்க. அப்போ தாவர பச்சனிகள் தான் எங்களோட டிசைன். இங்கே நான் ரிலீஜியஸாக ஒன்றும் சொல்ல வர இல்லை, ரிலீஜியஸை பற்றியே நான் இங்கே கதைக்க இல்லை. உங்களோட உடம்பு டிசைன் பண்ணியிருக்க மரக்கறிக்கு. அப்போ என்னென்று மரக்கறி என்று நீங்கள் கேட்டால் இதுதான் காரணம். எங்களோட குடல் தாவர பச்சனிகள மாதிரி நீளமாக இருக்குது. ஆனால் ரிலீஜியஸ் இதான. இப்போ சரி, இயேசு மச்சன் சாப்பிட்டார், எங்களோட ராமகிருஷ்ணன் மச்சன் சாப்பிட்டார். அது மாத்திரம் இல்லையே, திருக்கோத்தும்பியில் மாணிக்கவாசர் கண்ணப்பனை பற்றி சொல்கிறார். கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ண பணித்தன்னை வாவென்று வான்கருணை சுண்ண பொன்னீட்கே சென்றூதாய் கோத்தும்பின்னு திருக்கோத்தும்பியில் பாடுறார். அப்போ மாணிக்கவாசரே சிறண்ட பண்ணுறார், கண்ணப்பரை போல இருந்தால் சரியப்பாண்டு. அப்போ நீங்கள் நீண்ட ஆயுசோடு இப்போ உங்கள்கிட்ட நான் சொன்னேன், நீங்கள் கனகாலம் வாழ போறீர்கள். அப்போ தெண்டிச்சு உங்களோட ஃபுட் செமிச்சாப்பிட்ற சாப்பிடுங்கள், ஒத்துக்கொள்கிற சாப்பாடை சாப்பிடுங்கள், அதோட 7 மாதம் மரக்கறியாக சாப்பிடுங்க. அதுதான் முக்கியம். அந்த மரக்கறியாக சாப்பிட்றது உங்களோட ஆரோக்கியத்துக்கு மிக மிக முக்கியமான ஒரு விடயமாகும். அடுத்ததாக இந்த மறதி நோயை தடுக்கிறதுக்கு என்ன செய்ய வேணும் என்று பார்த்தா, மனிதன் குரங்குலேருந்து தான் வந்தவன். ஓகே, ஒவ்வொரு மதங்களும் சொல்லுது அப்படி படைச்சார் இப்படி படைச்சார் எல்லாம். ஆனால் இன்றைக்கு விஞ்ஞான ரீதியாக குரங்கிலிருந்து பரிணாம வளர்ச்சியில் இறைவனால் மனிதனாக வந்திருக்கிறேன். சரி, நான் இறைவனண்டே சொல்லிக்கொள்வோம். அப்போ இந்த மிருகங்களையும் பாருங்கள், கூட்டாக வாழ்கிற மிருகங்கள் உண்டு, தனித்தனியாக லோனர்ஸாக திரிகிற இது. மனிதன் ஒரு கூட்டு மிருகம். அப்போ நீங்கள் 7 மாதம் உங்களை சுற்றி நண்பர்களை வச்சுருங்க, அது உங்களோட மறதி வாரதை குறைக்கும். ஏன்னாண்டா இப்போ நான் ஃப்ரெண்டோட கேட்க நீங்கள் அந்த இதுடாப்பா இதுக்கு அங்கே போவோம், பள்ளிக்கூடத்தில் அங்கே போகணும், இதுகளெல்லாம் சொல்லிக்க உங்களோட மறதி குறையும், மூளை வேலை செய்யுது. அப்போ கூட அது மாத்திரமில்லை, இன்னொரு நல்லொரு வழி என்னென்னா, என்ன இது வாலண்டியர் வேலை செய்யலாம். நாங்கள் அதிகமாக இங்கே பார்த்துருக்கோம், வாலண்டியரிசத்துக்கு
வெள்ளக்காரர் வந்திருந்து வார்டுக்கு போகிற வழிகாட்டி வினம் அங்கே போகிற அப்படி அதுகளும் இன்னொரு வழியாக நீங்கள் செய்யலாம். எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் கூட்டு வாழ்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுடைய ஹெல்த் வளர்ச்சி அடையும். அதே மாதிரி இன்னொரு ரகசியம் இருக்குது, ஒரு சின்ன விஷயம் இருக்குது. ஆனால் நான் நெடுக எல்லாருக்கும் சொல்கிறேன். நான் என்னண்டா, பாவிக்காதவைகள் பறிக்கப்படும். உதாரணத்துக்கு இந்த கையை நேராக வச்சு ஒரு சுற்றுலரை கட்டி வச்சு போட்டு 6 மாதத்துக்கு பிறகு கலட்டினீங்கன்னா கை மடிக்கலாம். அதே மாதிரி தான் அதிகமாக இந்த ஆர்த்தோபெடிக் சர்ஜரி அதுகள் செய்யக்க கட்டாயமாக நீங்கள் போய் இந்த இது செய்யணும், அந்த எக்ஸசைஸ் செய்ய வேணும் எல்லாம் சொல்கிறது ஏனென்றால் பாவிக்காமல் விட்டியலோ பழைய மாதிரி வராது. அப்போ நீங்கள் பாவிச்சு கொண்டு இருக்கிறன்னா மூளைக்கும் எக்ஸசைஸ் கொடுக்கணும். அது என்ன மூளைக்கு எக்ஸசைஸ்ன்னு கேட்பியல். ஓகே, கணக்கு இருக்குது, கணக்கு. இந்த தியானம் இருக்கு, தியானத்தில் இந்த செய்திகள் மூளையை ஃபோக்கஸ் பண்ணுறீர்கள். ஒரே நேரத்தில் அதை கவனித்து கொண்டு அதை மூச்சை எடுக்கிறோம் விடுறோம். அப்போ அதுக்கு ஒரு எக்ஸசைஸ், அதுக்கு ஒரு எக்ஸசைஸ். அது மாத்திரம் இல்லை, எக்ஸசைஸ்கள் இன்னும் கணக்கே இருக்குது. உதாரணமாக நீங்கள் வீட்டை ஒவ்வொரு நாளும் போடுற வலது கையால் அமுத்தி இடது கையில் ஸ்பேஸ் எடுத்து வலது கையால் கிறுக்கிற செய்திகள். ஒரு நாளைக்கு இடது கையால் கிறுக்கி பாருங்கோ, வித்தியாசம் உங்களுக்கு விடாங்க. ஏன்னா இது பழக்க தோஷத்தில் கணக்க விஷயங்கள் நடக்குது. இப்போ வேலைக்கு போகிறேன்டா, காரில் போகிறேன்டா, நெடுக இதாக இருந்தால் அப்படியே அந்த இதால் போய் அதில் நிப்பாட்டுவியால் பிறகு அதால் திரும்பி அதை வழியால் வரையல். அதுக்கு மாறி செய்து பாருங்க. அப்போ அது உங்களை மூளைக்கு ஒரு எக்ஸசைஸ். மூளைக்கு ஒரு இதால் திரும்பணும், அதில் போகணும். அப்போ மூளை வேலை செய்து கொண்டே இருக்கணும். வலது கையால் எழுதுறீங்கன்னா ஒரு நாளைக்கு முஸ்பாத்தியாக ஒரு கிழமையில் ஒரு நாளைக்கு தான் இடது கையால் எழுதி பார்ப்போம்னு வையுங்கோ. அப்போ உங்களோட மூளைக்கு அது ஒரு எக்ஸசைஸ். அப்போ நீங்கள் எப்படி பாடிக்கு எக்ஸசைஸ் வேணுமென்று சொன்னனோ அதே மாதிரி தான் மூளைக்கும் எக்ஸசைஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னா, யார்கிட்ட போய் நீங்கள் கேட்டாலும் உலகத்தில் ஆக வேல்யூபிள் சாமான் என்னென்னா கோஹினூர், வைரம், அது இதுன்னு எல்லாம் சொல்லப்படும். ஐயன் வள்ளுவன் சொன்னான் என்ன தெரியுமா? செல்வத்து செல்வம் செவி செல்வம். உங்களோட காது கேட்குதான்னு பார்த்து கொடுங்க, அது வெரி இம்பார்ட்டன்ட். சரியோ? சம்பந்தர் கூட, திருஞான சம்பந்தர் கூட முதல் சொன்ன தேவாரத்தில் முதல் சொல் தோடுடைய செவியன். அதேன்னு சொன்னார் தெரியுமே, கம்மலுடைய செடியன் குண்டலமுடைய தோடுடையன்னு சொல்லுங்க. அம்மன் இருக்கிறது இடது பக்கம், தோடு தான் கரெக்டாக ஆட்டப்பட்டு அம்மனை கைக்க வச்சு கொண்டு தான் தோடுடைய செவியன் என்று சொல்கிறார். தாய் பிறதான் தந்தை, தாய் சொல்லிக்க மந்திரம் இல்லைன்றது தான் உண்மை. அப்போ அதே மாதிரி இந்த செவியை கேட்க இல்லையாண்டா ட்ரீட்மெண்ட் எடுக்க. பேர் நான் அறிய கண் பழுதாண்டா கண்ணாடி எடுத்துடுவினேன். என்ன சொன்னால் கொஞ்சம் பிள்ளைதான் ஒன்று இருப்போம். அப்படி செய்யாதீங்க. அப்படி செய்தீங்கன்னா டிமென்ஷியா சுருக்காக வரும், அதாவது மறதி நோய் வர துவங்கும். அப்போ நீங்கள் அது ஒரு இம்பார்ட்டன்ட் சாமான். செல்வத்து செல்வம் செவிச்செல்வம், அதை நீங்கள் கவனித்து பார்த்து கொள்ளுங்க. அடுத்தது இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த காருக்கும் ரெஸ்ட் வேணும். உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் முந்தி என்ன தெரியும், நான் எங்களோட அப்பாவோட அப்போ ஒரு ஆஸ்டின் 8 வச்சுருந்தவர் குடும்பிலேருந்து வெளிக்கிட்டு கண்டிக்கு போகிறேன்னா அங்கே கேகாலடியில் வரைக்கும் அந்த கடுகண்ணாவை ஏற முதல் ஒரு 2 எல்லாருக்கும் இளநி வாங்கி கொடுத்துட்டு பேருக்கு 2 பேரும் மேலே போவேன். அப்போ ஏனென்றா அதுக்கு ரெஸ்ட் தேவை. அதே மாதிரி தான் உங்களோட மூளைக்கு இவ்வளவு வேலை கொடுக்க சொன்னோ ரெஸ்ட்டுன்னு தேவை. அப்போ ஒவ்வொரு நாளும் இரவில் நீங்கள் படுக்க வேணும். படுக்கிறது நல்லா நித்திரை கொள்ள வேணும். அப்போ தான் மூளைக்கு ரெஸ்ட் கிடைக்கும். அப்போ தான் நீங்கள் தியானம் செய்யலாம். அப்போ தான் எதுவும் கடவுளை கும்பிட்றதுக்கு கூட மூளை இருந்தால் தான் கும்பிடலாமப்பா. எனக்கு மூளை வேலையாட்டி நான் என் கடவுளை கும்பிட்றேன். அப்போ இவரை வேலை கவனமாக பார்த்து கொள்வது உங்களோட கட்டித்தனம். ஏன்னா நீங்கள் டைமாக நீங்கள் இப்போ முந்தி 40 வருஷத்தில் செத்தாங்க சேக்ஸ் வாய்ப்பு 80க்கு கொண்டு போயிட்டோம். அப்போ இவரை வேலை கவனமாக பார்த்துக்கொள்ளும். அதுக்கு வழி இதுதான். அதாவது ஒன்று எக்ஸசைஸ் கொடுத்து அதை பிள்ளைனா வச்சுருங்க. அது இப்போ காரை எடுத்து 6 மாதம் ஓடாமல் இருந்து போட்டு ஸ்டார்ட் எடுத்தால் ஸ்டார்ட் எடுக்காது.
அப்போ பாவிக்க வேணுமென்றது உண்மை, அதே நேரத்தில் ரெஸ்ட் பண்ண வேணுமென்றதும் உண்மை. அப்போ அதுக்கு கட்டாயமாக உங்களுக்கு நித்திரை அவசியம். அப்போ நித்திரை அவசியம் என்றால் சில அதுக்கு இதை நான் நெடுக இந்த ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் சொல்லியிருக்கிறேன்னு உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். என்னென்னா ஒவ்வொன்றுக்கண்டு ஒவ்வொரு இடம் இருக்குது. உதாரணமாக நான் உங்கள்கிட்ட கேட்குறேன், சாப்பாட்டு அறையில் போய் வாஷ்ரூமை வைப்பீங்களா? அதுக்கண்டு வேறு ஒரு இடம் இருக்குது. சமையல் அறையில் இன்னொன்று விசிட்டர்ஸ் ரூம் இருக்குது, பெட்ரூம் இருக்குது. ஆக பெட்ரூமில் வந்து டிவியை வைக்காதீங்க. அது இப்போ சிட்டிங் ரூமில் இருக்கட்டும். பெட்ரூமுக்கு வந்தால் படுக்க வாங்கும், அதுதான் உங்களுக்கு பெஸ்ட். பெட்ரூமில் வந்தால் படுக்கத்தான் வாங்கும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி படுக்கைக்க டார்க்காக இருக்குதான்னு பார்த்துக்கொள்ளுங்க. சத்தம் ஒன்றும் இல்லாமல் இருக்கட்டும். படுக்க வந்தால் வேணுமெண்டா வாசிங்கோ. எனக்கு அது குறிப்பாக எனக்கு கெமிஸ்ட்ரி புத்தகம் வாசித்தா சுருக்கம் நித்திரை வரும். அதனால் உங்களுக்கு அது தேவையில்லை. உங்களுக்கு பிடித்த ஒரு நல்ல கதை புத்தகத்தை வாசிச்சொன்று படுங்கோ. அந்த ஐபேடு ஐஃபோனுகளில் பார்க்காதீங்க. ஆஃப்டர் ஆல் நீங்கள் இல்லாட்டியும் இந்த உலகம் உருளைத்தான் போகுது. அப்போ அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை. நீங்கள் படுக்க வரைக்க உண்டு குறிப்பிட்ட நேரத்துக்கு வந்து வாசித்து கொண்டு அயர்ந்து கொண்டு போய்க்க லைட்டை நூற்றி படுங்க. அப்படி படுத்தியல்னா உங்களுக்கு டிமென்ஷியா வராது. டிமென்ஷியா வராதென்றால் அப்போ தான் நீங்கள் இறை வழிபாடு செய்கிறதோ மெடிடேஷன் செய்வதோ எல்லாத்துக்கும் அடிப்படை மூளை. அதுதான் உங்கள் மனம், அதுதான் உங்கள் சிந்தனை, அதுதான் உங்களுடைய விழிப்புணர்ச்சி எல்லாம். ஆகவே உங்கள் உணர்வு நிலையுடன் இருக்க வேணும். அப்படி இருப்பதற்கு வழி உங்களோட மூளையை பராமரித்து கொள்ள வேணும். அதில் இந்த நான் சொன்னதில் உங்களுக்கு இது சந்தேகம் இருந்தால் தயக்கம் இல்லாமல் கேளுங்கோ. ஏனென்றா இது ஒரு இம்பார்ட்டண்டான சாமான். இல்லாட்டி இவருக்கு பக்கத்தில் இருந்து சுஜாதாவுக்கு பக்கத்தில் இருந்தவர் கேட்ட மாதிரி எங்கே சொல்லும் பார்ப்போம் இந்த டேட் ஆஃப் பர்த் எடுக்க போகாதீங்க. நீங்கள் உண்மையாகவே பழகிட்டீங்களா உங்களோட மூளை கடைசி வரைக்கும் உங்களோட நீங்கள் என்ற அந்த பிரச்சனை இருந்து கொண்டிருக்கும். உங்களோட உள்ளத்தில் மனவழ்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். மகிழ்ச்சி கூட மூளை இல்லாட்டி மகிழ்ச்சி இல்லை. மகிழ்ச்சிக்கு மூளை, துக்கத்துக்கு மூளை தான் தேவை, சந்தோஷத்துக்கு மூளை தான் தேவை. மூளை இல்லாதவனுக்கு ஒரு இதுவும் இல்லையே, கவலையும் இல்லையே. அப்போ ஒரு கவலையும் இல்லையே, அதே மாதிரி சந்தோஷமும் இல்லை. அப்போ அப்படியான நிலை வராமல் இருக்கிறதுக்கு உங்களோட மூளையை நீங்கள் கவனமாக பராமரிக்க வேணும். அதுக்காண்டிய சில ஐடியாக்களை திட்டங்களை தான் நான் இப்போது சொன்னேன். ஆனால் உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் தயவு செய்து நேரடியாகவே கேளுங்கள். இந்த சந்தர்ப்பத்துக்கு மிக்க நன்றி. மிகவும் அருமையான பேச்சு ஐயா. முதலில் நாங்கள் எல்லோரும் ஒரு 30 வினாடிகள் கைதட்டுவோம். அதன் பிறகு கேட்க தொடங்குவோம். இப்பொழுது நீங்கள் யாராவது கேள்வியோட கையை வைத்தீங்கன்னா நீங்கள் பேச விரும்பலாம். முதலாவதாக வருகிறார் சீமிலிருந்து குகணேசன் ஐயா அவர்கள். நன்றி ஐயா. இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஐயா, நீங்கள் கூறிய குரல் தான் எனக்கு நல்லா பிடித்தது. செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. 7 எழுத்துக்களில் 5 எழுத்துக்கள் செல்வம் 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 செல்வம். அதாவது இந்த செவிச்செல்வம் எவ்வளவு முக்கியமானது என்பதை எங்களுக்கு உணர்த்துவதற்காகத்தான் திருவள்ளுவர் 5 முறை செல்வம் என்ற சொல்லை பாவிக்கின்றார். அந்த நீங்கள் சொன்னதுக்கு மேலாக செவிச்செல்வம் என்பது எமது செவி புலனை குறிப்பது கருதி அது மேம்படுவதை உண்டு. ஆனால் மிகவும் முக்கியமான விடயம் என்னென்றா ஐயா, நாங்கள் மற்றவர்கள் சொல்வதை கேட்க வேண்டும். அதுதான் அந்த பிரச்சனை. நாங்கள் கேட்பதில்லை. நாங்கள் மற்றவன் கதைக்க மற்றவன் கதைக்க நாங்கள் முன்னுக்கு போய் கதைச்சிடுவோம் இல்லையா? அதுதான் எங்களுடைய குறைபாடு. நாங்கள் கேட்பதே இல்லை. கேளாமலே
நாங்கள் கதை குறுக்கால போய் கதைப்பது எமது தமிழர் பண்பாடாக இருக்கிறது. ஒரு மிகவும் கவலைக்குரிய விடயம். அதை நான் கூறி வைக்க விரும்புகின்றேன். அது அதாவது திருவள்ளுவர் நீங்கள் ஸ்பாட் ஆன் 5 times he saying செல்வம், அது முக்கியமானது என்று ஒரு கருத்து. மற்றது எதையும் தாங்கும் இதயம் தேவை, அதான் இன்று உங்களது அடிநாதமான பொருள். அதாவது ஒரு மனிதனுக்கு மனம் உள்ளது, உள்ளம் உள்ளது. நீங்கள் சொன்னதை ஆங்கிலத்தில் அதை தமிழ் படுத்தினால் இதயத்தின் குரல் என்று கூறலாம், மனதின் குரல் என்று கூறலாம், உள்ளத்தின் குரல் என்று கூறலாம். ஆனால் இன்னொரு முக்கியமான விடயம் உள்ளது மனச்சாட்சி. அதாவது இந்த மனச்சாட்சி என்பது எமக்குத்தான் தெரியும். எமது மனக்குரல் தான் அதை கூறும், அதை மற்றவன் கண்டுபிடிக்க முடியாது. ஏனென்றால் நான் என்ன கருதுகின்றேன் அல்லது நினைக்கின்றேன் என்பதை எனது மனம்தானே அறியுமே ஒழிய மற்றவனாலே அதை அறிய முடியாது. ஆனபடியாத்தான் இந்த மனச்சாட்சியை உயர்த்தி பிடிப்பார்கள். அதாவது அந்த மனச்சாட்சியின்படி நாங்கள் நடக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் ஒரு ஒழுங்கான வாழ்க்கையை வாழ்வதாக கருத முடியாது. அதுக்கு உங்கள் பேச்சு நல்ல விளக்கம் தந்ததாக இருந்தது. அது திருவள்ளுவர் கூறுகிறார், மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அறம். அறம் என்றால் என்ன? மனதில மாசில்லாட்டி அறம். அதை நாங்கள் ஒன்றை செய்தாலே போதும், அறம் செய்ததாக முடியும். காசு கொடுக்கிறது, சாப்பாடு கொடுக்கிறது இல்லை. அறம் என்பது மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மனதில மாசு இல்லாமல் இருந்தால் அதுவே அறம். அதுதான் நீங்கள் கூறிய இன்றைக்கு அந்த இதயம் என்று சொன்னாலும் அது அந்த பிரச்சனை என்னென்றா அந்த மனம் என்பது இதயத்தில் இருக்கிறதா எங்கே இருக்கிறான்னு ஒருத்தருக்கும் தெரியாது. அதான் பிரச்சனை. அதனாலதான் நாங்கள் இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆனபடியால் அந்த திருவள்ளுவர் கூறுறது எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்றா மனத்துக்கண் மாசிலன் ஆதல். மனதில மாசு இல்லாம இருந்தால் அதுதான் அறம் என்பதையும் திருவள்ளுவர் கூறி உள்ளார். மற்றது சங்க இலக்கியத்திலே ஐயா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள், அகத்திணை புறத்திணை என்று உள்ளது. அகம்புறம் என்று எங்கள் சங்க இலக்கியத்தை பிரித்துள்ளது. அதில இந்த அகத்திணை என்பது, புறத்திணையை விடுங்கள், அது தேவையில்லை எங்களுக்கு. அகத்திணை என்பதுதான் நீங்கள் இன்று கூறிய விடயங்கள். அதாவது எமக்கு ஏற்படுகின்ற பயம், எமக்கு ஏற்படுகின்ற உணர்ச்சிகள், எமக்கு ஏற்படுகின்ற காதல், எமக்கு ஏற்படுகின்ற நல்ல உணர்வுகள், தீய உணர்வுகள் எல்லாத்துக்கும் அகத்திணைதான். எத்தனையோ பாடல்கள் உள்ளன சங்க இலக்கியத்தில். அதுவும் இதயத்தின் மனதின் சம்பந்தமானது என்று கூறி நான் நீண்ட நேரம் எடுக்க விரும்பவில்லை, மற்றவர்களிடம் விட்டு முடிக்கின்றேன். ஒரே ஒரு கேள்வி ஐயா, நீங்கள் இதயம் என்றதான் கூடுதலாக பிரியோத்தீர்கள். இதை நாங்கள் முந்தி இந்த ஒரு பிரச்சனை வந்தது, நாங்கள் ஒருத்தர் வந்து பேசினவர் நாங்கள் கேட்ட நாங்கள் இந்த மனம் என்பது இதயத்துடன் சம்பந்தமானதா அது வேறானதா என்றதை பற்றி உங்களால சொல்ல முடியுமா? இதுல மனம் என்ற நல்ல கேள்வி. இத தமிழ்ல சொல்றேன்டா உணர்வு நிலை, அதாவது கான்சியஸ்னஸ். அதைத்தான் நாங்கள் மனம் என்று சொல்றோம், எண்ணம் என்று சொல்றோம், எல்லா விதத்துல சொல்றேன்டாலும் அவேர்னஸ். இதை இந்த அவேர்னஸ் யாருன்றதை கண்டுபிடிக்கிறது தான் எங்களுடைய மெயின் டார்கெட்டாக இருக்க வேணும். அதான் அந்த உங்களுக்கு தெரியும் பழைய பாட்டு, படப்பாட்டு, உன்னை அறிந்தால் நீ உன்னை அறிந்தால், அதை அறிஞ்சிட்டியல் என்றால். இப்போ இவர் இருக்கிறாரு ரமண மகர்ஷிகிட்ட போய் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் அவர் ஒரே ஒரு கேள்வி தான் திருப்பி, யாருக்கு தெரிய வேணும். நாங்கள் உடனே சொல்லுவோம் எனக்கு சாமி என்று. நீர் யார் அதை கண்டுபிடிச்சிருந்தா உங்களோட கேள்விக்கு மறுமொழி இருக்கும். அதை அறிகிறது தான் எங்களுடைய முழு நோக்கம். அது நான் யார், நான் சாக மாட்டேன், நான் யார், எங்கேருந்து வந்தாலும் எங்கே போகிறேன்னு தெரியாது. இதுதான் இது வந்து ஒரு வெரி ஹை லெவல் ஆஃப் தாட் அண்ட் ஃபிலாசபி. அது குறையான அது ஒரு சிறப்பான சாமான். இப்போ நீங்கள் கேட்டது ஒரு நல்ல கேள்வி. நான் யார்? இந்த உடம்பா? என் உடம்பு. மூளையா? என் மூளை. அப்ப நான் என்ன யார்? அந்த நான் யார் அதை கண்டுபிடிக்கிறது தான் ஆன்மீகத்தில் முக்கிய நோக்கம். அது எல்லாம் அந்த பரம்பொருள் தான் என்றதுதான் எங்களுடைய ஒரு ஆக்களுடைய நிலைப்பாடு. அது இறைவேறு நான் வேறு அல்ல, ஏகம்தத், எல்லாம் அதுதான். அதை உள்ளதே தோற்ற, அங்கே வெளியால இருந்து ஒன்றும் வர இல்லை.
அப்ப இது ஒரு பெரிய பிரச்சனையான ஒரு விஷயம். கண்டுபிடிச்சா தயவு செய்து எங்களுக்கு வந்து சொல்லுங்க, நாங்களும் அறிஞ்சு கொள்வோம். நாங்கள் யார் அதை கண்டுபிடிச்சோம் என்றால் எல்லா கேள்விக்கும் அதுதான் மறுமொழி என்று சொல்லி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி. இந்த ஒரே ஒரு கருத்தை மட்டும் கூறுறேன் ஐயா. எங்களோட பிரதமர் மோடி அவர் என்னென்றால் அது ஹிந்தியில அவர் சொல்லுகிறார், மன்னிக்கவும், மேன் ஹி பாட் என்று ஒரு ப்ரோக்ராம் நடத்துறார் மாதத்துக்கு ஒரு முறை. அதற்கு தமிழ்ல கூறினால் அது ஹிந்தியில அவங்க சொல்றாங்க மேன் ஹி பாட், அதாவது மனதின் குரல் என்பதை பற்றி ஒவ்வொரு மாதமும் அவர் டெலிவிஷனிலையும் ரேடியோவிலையும் ஒரு கருத்தை கூறிக்கொண்டு வாரார் என்ற ஒரு கருத்தை நான் கூறி முடிக்கின்றேன். நான் நேரம் எடுக்க விரும்பவில்லை. மிக்க நன்றி. மிக நன்றி. அடுத்த சிட்னி ஆஸ்திரேலியாவிலிருந்து சரோஜ் சுந்தரி நீங்க பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். புனிதவேல் ஐயா, என்று உங்களுடைய பேச்சு மிகவும் சிறப்பாக இருந்தது. எங்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வை தரக்கூடிய ஒரு உரையை நீங்கள் இன்று ஆற்றியுள்ளீர்கள். அதாவது நீங்கள் செவிச்செல்வம் எங்களுக்கு எவ்வளவு முக்கியமானது என்பதை மிகவும் சிறப்பாக விளக்கியுள்ளீர்கள். ஔவையார் தனது மூதுரையிலே கூறியிருக்கின்றார், நல்லாரை காண்பதும் நன்றே, நலமிக்க நல்லார் கேட்பதும் நன்றே, நல்லார் குணங்கள் உரைப்பதும் நன்றே, அவரோடு இணங்கி இருப்பதும் நன்று என்று கூறியுள்ளார். இவை அனைத்துக்கும் நாங்கள் எல்லா விதமாக நாங்கள் ஆக்கப்பூர்வமாக சிந்தித்து செயல்பட வேண்டும் என்பதை மிகவும் திறமையாக அது விளக்குகின்றது. நல்லவர்களை காண்பதும் நல்லது, அவர் சொற்களை கேட்பதற்கு செவிச்செல்வம் மிகவும் முக்கியம். அது மட்டுமல்ல, அவர்கள் சொற்களை கேட்டுவிட்டு அவர் குணங்களை உரைப்பதற்கு எமது மூளையும் நன்றாக வேலை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் எங்களால் அவருடைய நல்ல குணங்களை உரைக்கவும் முடியும், உள்வாங்கவும் முடியும் என்பது ஒரு சிறந்த கருத்து அந்த பாடலே வர. அவை அனைத்தையும் நீங்கள் ஒருங்கிணைத்து ஒரு அருமையான ஒரு உரையை இன்று எங்களுக்கு வழங்கி நல்லொரு விழிப்புணர்வை தரக்கூடிய விதத்தில் பேசியதற்கு உங்களுக்கு பாராட்டும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஐயா. நன்றி. 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 அடுத்தாக சாலையிலிருந்து டாக்டர் சிவச்சந்திரிகா நீங்க பேசலாம். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். இன்றைக்கு சிறப்பான சிறப்பு பேச்சாளராக வந்து பேசிய குமாரவேல் ஐயாவுக்கு சரிதானே சொல் சிறப்பு வாழ்த்துக்கள். நன்றாகவே இருந்தது. எங்களோட மூளைய நாங்க எவ்வளவு பாதுகாக்க வேணும், எங்களோட பொடியில உள்ள ஓடுற பிளட்ல வந்து அதுக்குள்ள ஒரு கூடிய அளவு பிளட் வந்து மூளையில தான் இருக்கிறது. அப்ப பம்ப் பண்ணக்குள்ள அதோட அளவு குறைஞ்சால் மூளையின் செயற்பாடும் குறைஞ்சு கொண்டு போகும். அது எவ்வளவு இதா நாங்கள் பராமரிக்க வேணும் அது என்று சொல்லி நீங்க அதை விட இந்த செவிச்செல்வத்தை பற்றியும் மற்றது நாங்கள் தாவர உண்மையாகத்தான் இருக்க வேணும் என்றதையும் வடிவாக சொன்னீர்கள். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் டிசைன் பண்ணப்பட்டிருக்கிறோம். மிக சிறப்பாக இருந்தது. அது இதுல ஒரு மத சம்பந்தமா உண்டுன்னு சொல்லாமல் ஒரு சாதாரணமாக நீங்க சொல்லும்போது இந்த தளத்துக்கு பொருத்தமாகவும் இருந்தது. ஒரு ஆன்மீக கருத்துக்களையும் கொண்டு வந்து மாணிக்கவாசரோட சரண்டை பண்ணிவிட்டார் சில கேள்விகள்ல. என்னண்டா அந்த கண்ணப்ப நாயனார் வந்து அவருடைய கதையை உதாரணமா வச்சு சொன்னீர்கள். நானும் சில நேரம் யோசிக்கிறேன், நான் தாவரமாக சாப்பிடும் போது அந்த வேறு இடங்களில் வேறு ஆக்கள் கூடுதலான மாமிசத்தை சாப்பிட்டு நீண்ட காலம் வாழ்கிறார்களே, அப்ப அப்படி அந்த கேள்வி வாருது எனக்கு. அப்ப உண்மையாகவே தாவர சாப்பாடு சாப்பிடும்போது இப்ப ஒரு சாப்பாடுல அந்த ஃப்ரெஷ்ஷா சாப்பிட்ட அவ்வளவும் 2 ஹவர்ஸுக்குள்ள உடல்ல அப்சர்வ் பண்ணி போடும். ஆனால் மாமிசம் சாப்பிட்டா 72 ஹவர்ஸ் எடுக்கும் எங்களோட உடலை விட்டு எலிமினேட் ஆகுவதற்கு. அப்ப உண்மையாகவே நல்ல எங்களோட உடலோட ஒட்டி எங்களோட உடலுக்கு ஏற்ற சாப்பாடு இதுதான் என்றும்
ப்ரூவ் பண்ணப்பட்டு இருக்கிறது. இன்னொரு பக்கத்துல நாங்கள் வேற விதமாக பார்க்கிறது, எங்கட உடலை காப்பாற்றுறதுக்கு இன்னொரு உடலை கொன்று சாப்பிடுறது, அதுதான் நாங்கள் காயப்படுத்துகிறோம்னு சொல்லி அதை நாங்கள் விலகுகிறோம். எனவே எனக்கு உங்களுடைய பேச்சு எனக்கு நன்றாகவே பிடித்தது. அருமையான கருத்துக்களை எங்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக கொண்டு வந்தனீர்கள். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி. அதில் ஒரு விஷயம் சொல்ல வேணும். ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு கோணர், நான் பொதுவாக மிரக்கறி, அப்போ ஒரு சாப்பிட்டேன்னு சொல்ல அப்படியே நீ மிரக்கறி வந்தேன். நான் சொன்னேன், ஓமடாப்பா, நானும் ஹிட்லரும் மிரக்கறி, மதர் தெரேசாவும் ராமகிருஷ்ண பரமஹம்சரும் மச்சம். இப்போ எந்த ஜோடி நல்ல நினைக்கிறேன்? நானும் ஹிட்லருமா, மதர் தெரேசாவும் ராமகிருஷ்ண பரமஹம்சமா? அப்போ அதை பற்றி கவலைப்படாதேடாப்பா, இந்த ஹெல்த்துக்கு எது நல்லமோ அதை செய்தி. அதை என்னை பொறுத்த மட்டும் எனக்கு பிடித்தது இது, அவ்வளோதான்டாப்பா. அதில் ஒரு கெட்டித்தடமாக ஒன்றுமே இல்லை. நல்லா சாப்பிடுவேன், இல்லாட்டி என்ன செய்ய, நான் எஸ்கிமோ அப்புறம் இருந்தால் நான் மிரக்கறியா சாப்பிட்டுருப்பேன். கடைசி வரையும் இல்லை. பந்தயம் பிடிச்சி சொல்லுவேன், என்ன அங்கே படைச்சவரில் தான் பிள்ளை, என்னில் பிள்ளை இல்லை. கொண்டு போய் எஸ்கிமோட காட்டு ஐஸ் கட்டிங்க படைச்சி போட்டு மிரக்கறிதுன்னா எங்கே போயிடலாம், கத்தரிக்காய் தோட்டம் வைக்கிறேன். அப்போ அது வேறு. மரக்கறி உங்களுக்கு நல்ல பண்டத்தான் நான் சொல்கிறேன். மரக்கறி தின்றால் உங்களோட ஹெல்த்துக்கு நல்ல, அதை செய்வோம் நாங்கள். ஹிட்லரோட சோடி சேர வேண்டாம். ஒரு ஞாபகம் ஒன்று வருகிறது. ஒரு வீட்டுல பிரச்சனை வந்து விட்டது. என்னென்று சொன்னால், கொஞ்சம் பேர் மாமிசத்தை மட்டும் சாப்பிடுறது. அவங்க அப்பா அம்மா வந்து மரக்கறியை மட்டும் சமைக்க அவர்களுக்கு கோபம் வந்து விட்டது பிள்ளைகளுக்கு. ஏனண்டா அப்பா அம்மா முதலே சாப்பிட்டவர்கள் திடீரென்று சாப்பிடா விட்டோன்னே பிள்ளைகளுக்கு கோபம் வந்துட்டு, அதுல ஒரு ஆள் சொன்னார், மம் திங்க் ஃப்ரம் டுடே ஐ ஆம் எ டைகர். என்ன சமைச்சாலும் டைகருக்கு ஸ்பெஷல் ஃபுட் இருக்க வேணும். இப்ப இந்த டைகருக்கு ஸ்பெஷல் ஃபுட், அந்த டைகருக்கு உரிய என்ன பசித்தாலும் புள்ளை சாப்பிடாதுன்னு அந்த மச்சத்தை சாப்பிட அவருக்கு மட்டும் கொடுக்கும் போது மற்ற பிள்ளைகள் இதா சாப்பிடுங்க, அந்த டைகரும் பிறகு புள்ளை சாப்பிட தொடங்கிட்டு ஒரு உண்மை ஒரு சம்பவத்தை எனக்கு ஞாபகம் வந்திருக்கு. அதை நான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. மிக்க நன்றி. மிகவும் நன்றி. அடுத்ததாக டாக்டர் ஜெகநாதன் ஈஸ்ட். நன்றி. நான் கருத்துக்கு வர முதல் கன்கோனேஷனுக்கு ஒரு வேண்டுகோள். இந்த பிரதமர் மோடி இந்த ப்ரோக்ராமை நீங்கள் ரெகுலரா பார்த்தா நீங்கள் அதை ஒரு பேசினா நல்லா இருக்கும். நான் நினைக்கல எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் வருமெண்டு. குமார் புனிதவேல் அவர்கள் ஐயாவுடைய பேச்சு, நீங்கள் அந்த தலைப்பை வாய்ஸ் ஆஃப் மைண்ட் என்று போட்டீர்களாக, ஆனால் நீங்கள் மூளையை பற்றி பேசுனீர்கள். ஆனால் அதில் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னை பொறுத்தவரையில் மைண்ட் இஸ் இன் த பிரெயின். இந்த பிரெயின் இல்லை, பிரெயினுடைய ஒரு ஆக்டிவிட்டி. ஆனா நான் இதை கேட்டுக்கொண்டிருக்கீங்க என்ன யோசனை சொன்னா, பாரதியார் ஒரு பாட்டை சொல்ல போறேன், பார்த்த இடமெல்லாம் பாவை உன் முகம் தெரியுது. அது இந்த மீனிங் தான். இந்த காதல பாடினார், காதல் இந்த முகம் தெரியுது. அதே மாதிரி தான் காதல் குரலும் கேட்டுருக்கு. நீங்க நீங்கள் எல்லாரும் ஒரு டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்கள் ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்க போறீங்க, யூ வாண்ட் டு ரிஹர்ஸ் இட். I do that all the time. அப்ப உங்களுக்குள்ள நீங்க ஸ்பீச் அதை நீங்க வாய்விட்டு சொல்லலாம், வாய்விடாமலும் சொல்லலாம். என்ன வித்தியாசம் என்று சொன்னா, வாய்விட்டு சொல்லிக்கல, இது நானும் டாக்டர் கூட கவனிக்க இல்லை. என்ன நடக்கும் என்று சொன்னா, உங்களோட சுவாசம் தடைப்படும் என்று சொல்ல முடியாது, ஏர் எக்ஸ்சேஞ்ச் நடக்கும். ஆனால் அந்த என்ன சொல்றது, சர்க்குலேஷன் தடைப்படும். அது ஒரு பாயிண்ட். ரெண்டாவது, குரல் நான் vocal cord paralysis சத்தம் வராது. அப்ப ரெண்டு விஷயம் இல்லை நீங்க கவனிக்கணும். ஆனா நீங்க மனதுக்குள்ள சொல்லிக்கல குரல் நானும் தேவையில்லை, சுவாசமும் கண்டினியூ பண்ணி கொண்டு போவோம் as normal. நீங்க எல்லாம் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க மனதுல ஒரு ஃபீச்சர் ரிஹர்ஸ் பண்ணினீங்கன்னு சொன்னா, ஆனால் உண்மையில அந்த வித்தியாசம் இல்லை. குரல் சொன்னாலும் சரி, குரல் இல்லாம சொன்னாலும் சேம் தான் இந்த விளைவு. ஆனால் அதுல வித்தியாசம் இருக்குது. மற்றது இந்த 20% பிரெயினுக்கு போறது, நானும் உடனே அதை யோசிக்கல. அதே என்னன்னு சொன்னா, உங்களோட கான்சியஸ்னஸ் அதுக்கு ரெஸ்பான்சிபிளா இருக்கு. அதான் உங்களுக்கு மயக்கம் வரைக்கும் படுக்க வைக்கணும். பிகாஸ் more let the flow more அந்த மாதிரி. ஸோ திருவள்ளுவர் சொன்னார், செவிச்சேன்னு சொல்லி, அந்த காலத்துல சைன் லாங்குவேஜ் ஒன்றும் இல்லை, இப்ப சைன் லாங்குவேஜ் எல்லாம் வந்துட்டு. அப்ப நான் நினைச்சேன்,
மனச்செல்வம் எல்லாம் சிறப்பா இருக்கணும் என்ற சைன் லாங்குவேஜ்ல. இதுவும் நான் இன்றைக்கு தான் உங்களோட பேச்சை கேட்டுக்கொண்டிருக்கல, எனக்கு இந்த மனம் உடனே ஒரு டாப் கியர்ல போயிடும். நீங்க ஒரு ஆளோட பேச்சை கேட்கல, சைமல்டேனியஸ்லி உங்களோட மனமும் அதை ரெக்கார்ட் பண்ணுது. நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதைத்தான் சொல்லுது ரெஜிஸ்ட்ரேஷன். டாக்டர் சதா ஒரு முறை சொன்னா சென்சரி மெமரி என்று. நான் அதை சேலஞ்சில் நான் அதை எடுத்துக்கொள்ள ஏன்னு சொன்னா, அது செவியில் அது நீங்க பேச்சை கேட்கல ரெக்கார்டிங் போகுது. அதே மாதிரி ஒரு காட்சி பார்க்கல அதுவும் பதிவாகுது. அது மெமரின்னு சொல்லி அது ரெஜிஸ்ட்ரேஷன் தான், ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் த சவுண்ட். அப்ப அப்படி நடக்காட்டி பார்த்தது உங்களுக்கு மனதில் பதியாது, என்ன பார்த்தோன்னு தெரியாது, அதே மாதிரி கேட்டதும் தெரியாது. ஸோ அப்ப நான் மனச்செல்வம் தான் சிறந்தது போடுங்க. எனக்கு அது முந்தைய எனக்கு என்னக்குள்ள ஐ ஆம் பிலீவிங் இட். அதோட நிறுத்துறேன். ஆனா இந்த என்ன இன்னொரு பாயிண்ட், ஐ திங்க் ஐ கவர்ட் எவ்ரிதிங். அருமையான ஒரு நீங்கள் எங்களை இன்ஸ்பயர் பண்றது அந்த பேச்சு. ஒரு முறை நான் பேச்சை கேட்கல, என்னுடைய மூளை மனம் இன்னொரு கியர்ல போயிடும். அதோடைய உங்களுக்கு நன்றி. நன்றி. அடுத்தது டாக்டர் நவரட்னம் எசெக்ஸ்ல இருந்து. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் நான் அவதானித்து கூறுகின்றேன். பேச்சாளர் நமது உள்ளுக்கு இருப்பது ஆன்மா, அந்த ஆன்மா கடவுள் என்று சொன்னார். அல்ல, ஆன்மா கடவுள் தன்மை அடைகிறதுக்கு மும்மலங்களும் தடையாக இருக்கின்றன. அதை வெல்லும் பொழுதுதான் ஆன்மா கடவுள் தன்மையை அடைகின்றது. நாம் இந்த பிறப்பை எடுத்ததே இந்த ஆன்மாவை தூய்மைப்படுத்துவதற்கு நமது வாழ்க்கை முறையில், நமது கல்வியில், நமது நடைமுறையில், நமது தியானத்தில், நமது ஞானம் அடையும் பொழுது ஆன்மா கடவுளாகிறது, ஆன்மா கடவுளுடன் சேர்கிறது. இதுதான் எனது படிப்பனை. யோகர் சுவாமியும் கூறியிருக்கிறார். நீ யார்? உடம்பன்று, புத்தி அன்று, மனமன்று, நீ ஒரு ஆன்மா. இப்போ நாங்கள் ஆன்மாக்கள் தான். இருந்து எங்களை இயற்றுவது ஆன்மா. அதுதான் உயிர் என்றும் கூறுவோம். வணக்கம். நன்றி. நன்றி, மிக்க நன்றி, மிக்க நன்றி. சுரேந்திரா பர்மகுமார் அம்மா பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். குமார் புனிதவேல் ஐயா, நீங்கள் இன்று மூளையை பற்றி நல்ல விரிவாக கூறினீர்கள். அந்த மறதியை எப்படி, மறதி இல்லாமல் வாழ்வது எப்படி என்றதுக்கு நீங்கள் உடற்பயிற்சி, என்ன போதுமான தூக்கம், உணவு முறையெல்லாம் சொன்னீர்கள். ஆனால் இப்ப வயது போக போக மற்றவையை பற்றி எனக்கு தெரியாது. எனக்கு இந்த ஆக்கள் என்ற பெயர்கள் மறந்து போகுது. அதை எப்படி புதிய விஷயங்களை கற்றுக்கொள்றது அந்த பெயர்களை நினைவுபடுத்த முடியுமா? எப்படி அதை நினைவுபடுத்துவது? இல்லை, வழக்கமா ஒரு விஷயத்த நான் சொல்றேன். இந்த ஒரு கட்டா பேப்பரை அடுக்கி வையுங்கோ, அடிச்சு போட்டு மேலே ஃபேனை போட்டிங்கன்னா மேலால இருக்கிற பேப்பர் எல்லாம் பறக்கும், கீழால இருக்கிற பேப்பர் நிற்கும். இந்த பழைய இப்போ நீங்கள் 2ஆம் வகுப்பில் படித்தா ஆத்தி சூடி கொன்றவேந்தன் நிற்கும் உண்டுக்க. அதுக்கு மேலே எத்தனையோ இதுகள் மறக்கட்டும். அந்த பழசு நின்று அதை கொஞ்சம் காலம் நின்று கொடுக்கும். இப்போ கவலைப்படாதீங்க, அது நிற்கும். மற்றது ஆஸ் ஃபார் அஸ் இப்போ ஒன்றோட ரிலேட் பண்ணி ஞாபகப்படுத்துகிறேன். அதுவும் ஒரு டெக்னிக்ஸ். ஏதோ ஒரு விஷயத்தோட ரிலேட் பண்ணி நாங்கள் படிக்கிற காலத்திலேயே நான் ஒரு மன்னிக்க வேண்டும், பிள்ளையா நினைக்காதீங்க, பீரியாடிக் டேபிள் பாடமாக்க வேணும். அப்போ அதில் பீரியாடில் சோடியம், மெக்னீசியம், ஏதோ நான் உடனே என்னென்னு பாடமாக்க, நான் எம்ஜி அல்லது சிவாஜி பிரியன், சோடியம், சிலிக்கான், பிரியன், பாஸ்பரஸ் வந்து அப்படி பாடமாக்குறோம் நாங்கள். அது வேறு நீங்களும் பேர்களுக்கு ஏதாவது ஒன்று வச்சு படிக்கிற. ஆனால் அடிப்படை சிம்பிள் திங் என்னன்னா, நீங்கள் வாசிக்கிற பழக்கத்தை வைக்கலாம். அதாவது இந்த மூளைக்கு எக்ஸசைஸ் கொடுக்கும்.
எக்ஸசைஸ் கொடுக்கறது, இடது வழக்கமாக செய்கிற வலது கை என்றால் இடது கையால் பல்லு மினுக்கலாம். அப்படி அதுகளை செய்து இப்போ வழக்கமாக நாங்கள் என்ன செய்கிறோம்னா, இந்த இப்போ ஒரு செல்ஃபோன் கல்ச்சர் வந்துட்டுது. வாட்ஸ்அப்பை போட்டுட்டு அப்படி பார்த்துட்டு அப்படியே போவோம். அப்போ இதால் என்ன நடக்குதுன்னா, இது மக்கி போகுது. நீங்கள் வாசிக்க உங்களோட மூளை வேலை செய்யுது. இவனை கத்தியால் குத்தினான்ன்றேக்க உங்களோட மூளை வேலை செய்யுது. கத்தியால் ஒரு ஆள் குத்துற சீன் உங்களோட மூளையை டெவலப் பண்ணுது. ஆனால் நேராக படத்தில் பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் தேவையில்லை, அதை குத்துற பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். அப்போ மூளையை பாவிச்சிங்களா, அதை பாவிக்காதவே பறிக்கப்படும். அதுதான் உங்களுடைய தாரக மந்திரம். அதுதான், பாவிக்காதவைகள் பறிக்கப்படும். அதை பாவிச்சு கொண்டே இருங்க. கட்டாயமாக கொஞ்சம் கொஞ்சமாக கூட அதோட பழகி கொண்டிருங்க. ஆக்களோட பழகினா அந்த ஆக்களோட பேர் ஞாபகத்தில் இருக்கும். கொஞ்ச நாளே பிறகு இன்னொரு அப்பாவுன்ற பேருண்டு நாங்கள் எனக்கும் இருக்குது, எல்லாருக்கும் இருக்குது. அது கொண்டும் செய்யலாம். ஆனால் நாங்கள் அதை ஸ்லோ பண்ணுறதுக்கு இதுதான் வழியல். ஒன்றும் செய்யலாம். இப்போ நாங்கள் 80 வயசு வரைக்கும் இருக்க வேணும், 90 வயசு வரைக்கும் இருக்க வேணும். சும்மா 6ஆம் வாய்ப்பாடு 4ஆம், இப்போ கூட எனக்கு 6ஆம் வாய்ப்பாடு 4ஆம் வாய்ப்பாடு எல்லாம் பாடம். ஆனால் அதுக்கு பிறகு எத்தனையோ வரத்துட்டுது. அது உங்களுக்கும் இதுக்கு நினைக்கிறேன். அதோடைய அது கூட்டம் செய்யலாம். ஆனால் மேக் த பெஸ்ட் ஆஃப் அவைலபிள் ஸ்டஃப், அதைத்தான் நான் சொல்கிறேன். எனக்கு வேற வழி தெரியாது. எனக்கும் கண்டுபிடிச்சா நீங்கள் வந்து தயவு செய்து எங்கள் எல்லாருக்கும் சொல்லி தந்துட்டு போகும். நான் இப்போ சாட் பாக்ஸையும் ஒருக்க வாட்சி விடுறேன். இத்தியான தலம் தினமும் 3 முறை நடைபெறுகிறது. யூகே நேரம் காலை 9 மணிக்கும் காலை 10 மணிக்கும் மற்றும் இரவு 8 மணிக்கும் நடைபெறும். முதல் அரை மணி நேரம் தியானம், பின் அரை மணி நேரம் பேச்சு அல்லது யோகா பயிற்சி, பாடல்கள் போன்றவை நடைபெற்று பின் நடந்த நிகழ்வை பற்றி கேள்வி பதில் இடம்பெறும். மற்ற நாடுகளில் உள்ளவர்கள் யூகே நேரப்படி இணையுமாறு வேண்டுகிறோம். இந்த நிகழ்வுகளில் தொடர்ந்து கலந்து கொள்வதால் மனதில் அமைதி, சீரான எண்ணங்கள், மன வலிமை, நிரந்தர அமைதி, பொறுமை போன்ற எண்ணிலடங்கா நல்ல மாற்றங்களை எம்மிடம் காணலாம். தினமும் எங்களுடன் இணைந்து தியானம் செய்ய உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். மற்றது சாட் பாக்ஸையும் நான் வாசி விடுறேன். மீனாம்பிகை செல்வராஜா, மிக்க நன்றி ஐயா, மிகவும் அருமையான பேச்சு. மீண்டும் மீண்டும் வந்து இப்படியான பேச்சுக்கள் தருமாறு வேண்டுகின்றேன். கலா மகாலிங்கம், கனடா, வெரி குட் ஸ்பீச், எக்ஸலண்ட் அட்வைஸ், கங்க்ராச்சுலேஷன் மாஸ்டர். வாரன் கனரட்னம், good presentation, Mr. Kumar Punithavil. This is for the first time I have joined this seminar. Keep me posted for any future meetings. My email address and போட்டுட்டு அதுக்கு பிறகு ஒன்றையும் காணல. அஹிம்ஷிகா ஜெனீவா, சுவாரஸ்யம் மிகுந்த நிதர்சனமான உரை, நன்றியும் நல்வாழ்த்தும் குமார் புனிதவேல் ஐயா. பிறகு வாரன் கனரட்னம் அவர் போட்டிருக்கிறார், திஸ் இஸ் the continuation of my earlier message. Email address ஐயும் போட்டு my telephone number என்று சொல்லி டெலிஃபோன் நம்பரையும் போட்டிருக்கிறேன், டொராண்டோ கனடா. My name is Warren Kanaratnam from Toronto, Canada. Lydia Dharmaraja, lovely speech. It's very hard to accept the points as there are many avenues to learn more in different fields. Quite interesting and hilarious as always. Jnana Yogaraja, thank you for your important and excellent speech. இத்துடன் சாட் பாக்ஸ் முடிவடைகிறது. நன்றி, வணக்கம். மிகவும் நன்றி. அடுத்த சில அறிவித்த சொல்ல இருக்கின்றேன். அதாவது நாளை காலமே ஸ்டெஃபனி முகாவுடைய யோகா நிகழ்ச்சியுடன் ஆரம்பமாகும். அதன் பிறகு 10 மணிக்கு உலக அமைதிக்கும் தனிமனித அமைதிக்குமான ஒரு தியானம், 10 o'clock UK டைம். 11 மணிக்கு UK டைம் சேர் எக்ஸசைஸ், மற்றது ஐ யோகா போன்ற நிகழ்ச்சிகள் நடைபெறும்.
இந்த இரண்டையும் டாக்டர் சதா மனோ அவர்கள் நடத்த வருகிறார்கள். இந்த இரவு 8 மணிக்கு ராதை அம்மா அவருடைய பேச்சு குரலும் கீதையும். அதே போல டியூஸ்டேயும் 9 மணிக்கு பூனம் சர்மாவுடைய யோகா நிகழ்ச்சி நடைபெறும். இங்கிலாந்துல இருந்து நடத்துவார். 10 மணிக்கு தியானம், 11 மணிக்கு அர்த்தமுள்ள பாடல்களும் மாபெரும் கவிஞர்களும் என்ற தலைப்பில் பரமானந்தம் அவர்கள் பேச வருகிறார்கள் குராய்டன்ல இருந்து. பேருந்து செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு அருந்ததியுடைய பேச்சு இருக்கிறது, மூச்சின் ரகசியம் இந்த தலைப்பில் பேச வருகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பேச்சுக்கள் இருக்கும் தியானத்தின் பிறகு. இதே போல புதன்கிழமையும் அறிவான பேச்சு 9 மணிக்கு ஜெர்மன் தமிழறிவு ரேடியோவின் ஆதரவில் நடைபெறுகிறது. புதன்கிழமை 9. நன்றி, வணக்கம். இப்பொழுது பேசலாம். அருந்ததி, நீங்கள் பேச. அனைவருக்கும் வணக்கம். மிக்க நன்றி குமார் புனிதவேல் அவர்களே, மிகவும் அருமையாக கூறியிருந்தீர்கள். இதயத்தின் குரலோ மூளையின் குரலோ ஏதோ நாங்கள் எடுக்க வேண்டியதை எடுத்து நீங்கள் என்ன மாதிரி இந்த மூளையை நாங்கள் பாவிக்க வேண்டும் என்பதை கூறியிருந்தீர்கள். மிக்க நன்றி. நல்ல விளக்கத்துடன் கூறியிருந்தீர்கள். எல்லாம் தியானம் செய்தா எங்களுக்கு மூளையை நாங்கள் வைத்திருக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றி. நன்றி. அடுத்ததாக பரன் கனகரட்னம், நீங்க என்ன பேச போறீங்களா? டொரண்டோல இருந்து வந்திருக்கீங்க, பேச போறீங்களா? I would like to actually compliment Mr. Punidavel for expressing this in a very wonderful manner. I'm very much thankful and best wishes to World Peace and Harmony Meditation. You can send me the email if you like. I already send the email address. Thank you so much for. Thank you. உங்களோட வாட்ஸ்அப் மெசேஜை பாருங்க, எல்லா டீடைல்ஸும் அனுப்பி இருக்கிறேன், நீங்க பார்க்கலாம். Thank you. Thank you. All the very best. Thank you very much. அடுத்த கௌரிராஜ் அம்மா நிக்கிறீங்களா? வசந்தராஜ். அனைவருக்கும் இனிய வணக்கம். மிக அருமையான பேச்சையா. உண்மையிலேயே உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே என்று திருமூலரும் நமக்கு சொல்வது இதைத்தான். நம் மூளையை பயிற்றுவிக்கும் பொழுதே, நம் மூளை செம்மையாக இயங்கும் பொழுதே நம்முடைய காரியங்களை செயல்களை தியானத்தில் இருந்து உணவு உண்பது கூட நடப்பது என்று எல்லா செயல்களையும் நம் மூளை சரியாக இருந்தால்தான் நம்மால் செய்ய முடியும் என்பதை தெளிவாக விளக்கினீர்கள். செவிச்செல்வத்தின் முக்கியத்துவத்தையும் எடுத்து காட்டினீர்கள். அதையேதான் ஆன்மீகத்தில் மனதைத்தான் ஆன்மா என்று சொல்கிறார்கள். இந்த உடம்பில் இருந்து அது உயிர் இல்லை என்றால் வெளியேறி விடுகிறது. அதைத்தான் நான் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். இந்த நான் என்பதும் ஆன்மா என்பதும் இந்த உணர்வுகள் மனம் என்பதும் ஒன்று என்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீர்கள் ஐயா? ஐயா இருக்கிறீர்களா? அன்மியூட் பண்ண வேணும். இல்ல, அடிப்படையில இதுதான் உணர்வு நிலை தான், கான்சியஸ்னஸ் தான் நான். அதாவது நான் என்ற அந்த அவேர்னஸ், அதை நீங்கள் ஒவ்வொரு சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி பாவிச்சு கொண்டு போகிறோம். என்ன இப்போ யோசிச்சு பாருங்க, நான் எனக்கு நோவுது என்றாக்க இந்த உடம்புக்கு தான் நோவுது, ஆனால் அது என்ன வருத்துது. அதான் இந்த நான்ன்றதை சரியா புரிஞ்சு கொண்டுட்டால் வேற ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுதான் எல்லாம். கடவுள் என்றாலும் அதுதான், எல்லாமே அதுதான். அந்த நானை கண்டுபிடிச்சால் ஒரு கேள்விக்கும் அது பிறகு யூ ஆர் பிகம் அ பெர்ஃபெக்ட் பீயிங். அப்ப நான் அப்படி என்ன கண்டுபிடிக்காதபடியா தான் இப்படி கணக்கிறேன். காய்ச்சிட்டா மௌனம். நீங்க கண்டுபிடிச்சதுனாலதான் எங்களுக்கு எடுத்து சொல்றீங்க. கண்டுபிடிக்க சொல்லித்தான் சொன்னாலே நான் கண்டுபிடிச்சிருக்கியா? நீங்க கண்டு தெளிந்தா குறைக்கின்றீர்கள். நன்றி நன்றி நன்றி, மிக்க நன்றி. நன்றி. இப்பொழுது வசந்தராஜ் சிட்னியிலிருந்து பேசுங்க. ஒரு சவுண்ட் கேட்க இல்ல வசந்தராஜ். ஐயா, உங்களுடைய பேச்சு மிகவும் புனிதமாக இருந்தது.
உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு வேல் மாதிரி குத்திக்குது. உண்மையிலே உங்களோட பேரு கேட்ட நீங்கள் புனித வேல் தான் என்பதை நான் உணர்ந்து கொள்கிறேன். ஏனென்று சொன்னால் இன்றைக்குத்தான் நான் கூடுதலாக உணர்ந்து கொண்டே எனக்கு மூளை இருக்கா இல்லையா நான் இவ்வளவு காலம் அதை பற்றி யோசிக்க இல்லை. இப்ப எனக்கு கொஞ்சம் மூளை இருக்குன்னு நான் யோசிச்சு பார்த்தேன். அதுல அந்த காதும் எனக்கு வடிவாகுப்பதான் அதை செவிச்செல்வத்தை பற்றியும் கூட பார்த்தேன். அப்பதான் இறைவனுக்கு நன்றி சொன்னேன். நல்ல ஒரு மூளையும் இந்த காதையும் கொடுத்ததுக்கு நன்றி சொன்னேன் இறைவனுக்கு. உண்மையிலேயே மிகவும் அற்புதமா இருந்தது. நான் அன்னை தெரசாவோட வேலை செய்தேன். ஆனால் அன்னை தெரசா அதாவது நான் அவன் வெஜிடேரியன் தான் நெச்சு கொண்டிருந்தேன். ஆனால் அவர் நீங்க நான் வெஜிடேரியன் சொன்னதும் ஹிட்லர் வெஜிடேரியன் சொன்னதும் என்னை சிந்திக்க வைத்தது. என்னென்று சொன்னால் இந்த சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒன்றும் இல்லை. நானே சில இப்ப கொரியன் சில நாய் சாப்பிடுறோம் ஒரு ஆள் சொன்னார். அப்ப நல்ல அன்பா இருக்கிறான். நான் நாய் மாதிரி குலைப்பனோடு யோசிச்சேன் கொரியனோட கதைக்கிறோடு. அப்ப சிலதில் சாப்பாட்டுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்கும்னு சொல்லி சிந்திக்க வச்சது. மிகவும் நல்ல கருத்துக்கள், மிகவும் அற்புதமா இருந்தது. எங்களை நீங்கள் நல்ல இதுக்குள்ளேயே எடுத்து சென்றீங்கள், சிந்திக்க வைத்தீர்கள். மிகவும் நன்றி சொல்லுகின்றேன். உண்மையிலேயே அத்தனையும் நாங்கள் அன்பின் மூலமாக நாங்கள் மேலும் கற்றுக்கொள்ளலாம். இந்த இப்படிப்பட்ட சேவையை செய்யறது உண்மையில நான் யோசிச்சு பார்த்தேன். சிறுகந்தரஞ்சா ஒரு நாளைக்கு 3 முறை செய்யறேன். எப்படி இதை செய்யறாரு என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். நாங்கள் ஒரு ஆக்கள்கிட்ட போய் கதைத்து ஒரு காரியம் ஒரு நேரம் செய்யறதுக்கே எவ்வளவு நேரம் சொல்ல வேண்டியதா இருக்கு. 3 நேரம் செய்யறேன். மிகவும் சிறப்பா இருக்கு ஐயா. மிகவும் நன்றி. நன்றி வணக்கம். நான் நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. மிகவும் நன்றி சொல்லுகிறேன். நன்றி வணக்கம். நன்றி. அகத்தியன் ஐயா, நீங்க என்ன பேச போறீங்களோ? அகத்தியன் இருக்கிறீங்களா? நீங்க பேசலாம். அகத்தியன் பேசுங்க. சிறப்பான உரையா. ரமணரோட நான் யாருங்கிற இது லைக் அந்த மாதிரி ஒரு சிந்தனையை நீங்க சொன்னது ரொம்ப நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த ஆன்மீக வழியிலே இந்த தியானத்தை மட்டும் நம்ம கையாண்டோனாக்க எல்லா சகலத்தையும் நம்ம உணர்ந்துக்கலாம். ஏன் ட்ரெயின்ல இருக்கிறனால இதோட முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு மீண்டும் மீண்டும் இந்த மாதிரி அருமையான கருத்துக்களை இந்த மாதிரி எங்களை போல இளம் தலைமுறைக்கு வழங்கணும்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி நன்றி மிக்க நன்றி தம்பி. நன்றி. அடுத்தாக நிமி சாமிநாதன், கொழும்பு, இலங்கை. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். நான் இலங்கையில நிற்கிறேன். எங்களோட டைம் 2:59. நானும் இவற்ற ஸ்பீச்சை கேட்க இல்லை, அதை விட்டு கவலைப்படுகின்றேன். எல்லாற்ற கொமெண்ட்ஸை கேட்க நான் விட்டுட்டேன் என்று கவலையா இருக்கு. அறிந்தது சில்கந்தர் மாஸ்டர் சதா மாஸ்டர் எனக்கு அந்த லிங்க் அனுப்பினா நான் முழுக்க கேட்பேன். என் மூளை கட்டாயம் வேணும், வைக்கல எல்லாம் மறக்கிறேன், அது செய்யறேன் இது செய்யறேன். அப்போ நல்ல ஒரு ப்ராக்டிஸா இருக்குமே அந்த ஸ்பீச்சை கேட்க. அதை விட்டுட்டேன். ஆனா எல்லாரும் சொன்ன கொமெண்ட்ஸ் மிக்க நல்லா இருந்தது. நன்றி. நீங்க திருப்பம் வாங்க ஐயா, வந்தா வடிவா உங்களை ஸ்பீச்சை கேட்கலாம். நன்றி. நன்றி. அழைப்புக்கு நன்றி. சரி, நன்றியா. வணக்கம். வணக்கம். நன்றி. டாக்டர் நவரத்னம், நீங்க பேசுங்க. திரும்பவும் அழைத்ததுக்கு நன்றி. ஒரு விஷயம் தர்க்கமாக இருந்ததை பார்த்தேன். நாங்கள் எமது மூளையை உபயோகித்து கொண்டிருந்தால் மறதி குணம் வர்றது குறைவு. யூஸ் இட் ஓ லூஸ் இட் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். நாம் நடக்காமல் விட்டால் நமது வயது போன காலத்திலே கால் பலவீனப்பட்டு நடக்க கஷ்டப்படுவோம். ஒவ்வொரு நாளும் 1 மைல் நடக்க வேண்டும். அதுபோல நமது மூளையை நாங்கள் பாவிக்க வேண்டும். புது விஷயங்களை படிக்க வேண்டும். இந்த தளத்தில் பார்க்கிறேன் 65 பேர் வந்திருந்தார்கள். பலர் அதை பற்றி பேசவில்லை. ஏறக்குறைய 20 பேர் தான் பங்கு பெற்று இந்த தர்க்கத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். இதில் எல்லாரும் தங்களுடைய கருத்தை கூறும் பொழுது அவர்கள் இந்த தங்களது மூளையை கூர்மையாக்கி இந்த பேச்சை கேட்டு அதை கிரகித்து கொண்டு செயல்படுகிறார்கள் என்று நம்பலாம். அதனால் நாம் புது விஷயங்களை படிக்க வேண்டும். இந்த தளத்திலே பேச்சு கொடுக்க வேண்டும். பேசும் பொழுது நாங்கள் அதுக்கு ஆயத்தம் செய்கிறோம், புது விஷயங்களை படிக்கிறோம், மற்றவர்களுடன் பயிர்கிறோம். அதனால் இந்த தளம் பயன்படுகிறது.
கூறிக்கொண்டு விடுகின்றேன். வணக்கம். நன்றி. நன்றி, மிக்க நன்றி. ராஜேஷ் பாலா அம்மா நீங்க பேசுங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். இது குமார் புனிதவேல் அவர்களுக்கு மிகவும் நன்றி. இன்றைய தர்க்கங்களை உண்டாக்கி ஒரு பேச்சு கொடுத்தீங்க. இதுல ஒவ்வொரு விஷயமும் ஒவ்வொரு பெரிய கட்டுரையாக எழுத வேண்டிய விஷயம் பேசினீங்க. அது மெமரி என்றது குழந்தை பிறந்து 5-6 இயர்ஸ்ல 50% பிரெயின் செல்ஸ் வளர்ந்து முடிக்குதுன்னு சொல்லப்படுது. அதுதான் இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து. அந்த குழந்தை என்ன சுற்றாடலில் வளருதோ அந்த அந்த அதுகள் அந்த பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு உதவி செய்யுது. உதாரணம், ஒரு ஃப்ளாட்டில் வளர்ற பிள்ளை லிமிட்டட் கன்வர்சேஷனோடான் இருக்கும். ஒரு கிராமத்தில் வளர்ற பிள்ளை எல்லாருக்கும் ஹலோ சொல்லி தெரிய பிள்ளையாக இருக்கும். அப்போ அந்த பிள்ளை இந்த மெமரி டெவலப் பண்ணுற கூட ஐசோலேட்டடாக இருக்கிற பிள்ளைகள், எனக்கு ஒரு டாக்டர் சொன்னதை திருப்பி சொல்கிறேன், அடிக்கடி பேசாட்டால் அந்த பிள்ளைகள் கதைக்காது. அப்போ லிமிட்டட் அதாக தான் வளருவாங்க. நாங்கள் இப்போ எங்கட வயதில் இவ்வளோ மெமரியோடு இருக்கிறோம் என்றால் எங்கள் இந்த பேக்ரவுண்ட் இன்னும் நாங்கள் கனெக்டடாக இருக்கிறோம். இன்னும் ஒன்று சொல்கிறேன், இன்னும் ஒன்று சொன்னார், சூசைட் ரேட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லாதபடி அப்படி இப்படின்னு சொன்னார். இப்போ இந்த ஹையர் ரேட் ஆஃப் சூசைட் அமெரிக்கா, ஸ்ரீலங்கா போல இடங்களில் கூட இருக்குது. ஆண்களில் 24% இன் அமெரிக்கா என்றால் 25% ஸ்ரீலங்கா இருக்குது. இதில் நாங்கள் சொன்னது எக்கனாமிக்கல் காரணமா அல்லது ஃப்ரெண்ட்ஸ் இல்லாத காரணமா ரிலீஜியஸ் காரணம் என்று பார்த்தால் வேறு வேறையாக நாங்கள் அனலைஸ் பண்ணலாம். ஆனால் நான் எத்தனையோ தரம் இதை பார்த்துருக்கிறேன். முஸ்லீம் நாடுகளில் less than 10%, none of the Muslim country in the planet over 10% suicide rate. No. The higher எக்ஸ்பென்சிவான நாடுகள் போலண்ட், நோர்வே, அமெரிக்கா தான் ஓவர் 20% கூட இருக்குது. அப்போ எங்களோட நாட்டில் வறுமை ஒரு காரணமாக இருக்கலாம். இந்த இனியிலேண்ட அமைதியான ரிலிஜன் என்ற பௌத்தம் இருந்தாலும் வாழ்க்கை முறை அங்கே சேலஞ்சஸாக இருக்குது. அதனால் அந்த ரேட் கூட இருக்கலாம். இந்த முஸ்லீம் நாடுகளை நாம் படித்து கொண்டு போனால் சவுதி அரேபியாவில் less than 1%. ஆனால் அவையெல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறாங்கள்ட்ட பார்த்தா என்னுடைய தியரி, பிகாஸ் அதுகள் இந்த சேர்ந்து பூசை செய்யுது, 5 தரம் ஒன்றாக இருந்து பிரார்த்தனை செய்கிறாங்க. அதுகள் ஒரு காரணம். பிகாஸ் அது கனெக்டிவிட்டி தான் மெமரி வைக்கிறது வடிவா. இப்போ நாங்கள் இதில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த கனெக்டிவிட்டி நிறைய இருக்குது. எங்களோட பேக்ரவுண்ட் இன்றைக்கு இருக்கிற பிள்ளைகளுக்கு இல்லை. இன்றைக்கு நான் கூட்டத்துக்கு போகிற கேட்க ரிசப்ஷனில் இருந்த பிள்ளை ஹலோம்மா அப்படின்னு கதைச்சது. அவளோட ஸ்மைல் எனக்கு பிடிச்சு கொண்டது. என்ன உங்களோட பேர் என்ன பிள்ளை, குங்குமப்பட்டு வச்சுருந்தபடியா எங்கள் தமிழ் பிள்ளை உங்களோட பேர் என்ன பிள்ளையான அந்த பேரை சொன்னான். 3 hours later, not 3 hours, 4 hours later வெளியில் வர்றேன். வந்து சாப்பிட்டீங்களா, எவ்வளோ அன்பாக கேட்குது என்றால் அந்த கியூவில் எனக்கு நிற்கலாது வாக்கிங் ஸ்டிக்கோட. பின்ன நான் தண்ணியை நான் சொன்ன ஒரு ஆள்கிட்ட வில் யூ ப்ளீஸ் கிவ் மீ ஹாட் வாட்டர், நான் டீ குடிக்கிறேன் பின்னரங்கள் என்ன ஹாட் வாட்டர் தந்தார். அதை எடுத்து கொண்டு வர வாக்கிங் ஸ்டிக்கோட. அந்த பிள்ளை சாப்பாடு நான் சொன்னேன் தேங்க்யூ, உங்களோட பேரை நம்ம அணுகிறேன் பாருங்க. 5 hours. ஏனென்றால் அதுக்கிடையில் எத்தனையோ ஸ்பீச்சஸை கேட்குறோம் நாங்கள். அப்போ அதுதான் ஞாபகம் இருக்கே தவிர அந்த பிள்ளைன்னு ஞாபகம் இல்லை. உடனடியாக வந்தது எனக்கு ஞாபகம் இல்லை. ஐம் ஸோ சாரிம்மா உங்களோட பேர் மறந்து போச்சுருந்தா பிள்ளை சொல்லிவிட்டு போகுது. ஆனால் எங்களுக்கு 11 இயர்ஸுக்கு முதல் நடந்ததெல்லாம் எனக்கு வடிவாக ஞாபகம் இருக்குது. 5 இயர்ஸுக்கு முதல் இருந்தது. 3.5 இருக்கு பிறகுதான் மெமரி மனதில் நிற்கும் என்று எங்களுக்கு படிப்பு கேட்க சொன்னாங்க. அதுக்கு முதல் நோ, ஆஃப்டர் 4. அதுக்கு பிறகு மெமரி ஸ்டார்டட் டு ஸ்டே. அதுக்கு முதல் தி டோன்ட். ஆனாலும் இளமையில் கல்வி, சிலையில் எழுத்து அதுதான். இப்போ எங்களுக்கு இன்டராக்ஷன் இல்லாதபடியாக தான் மெமரி குறையுது. இப்போ என்ன போல ஆட்கள் எல்லாம் ஒரு கிழமையில் மினிமம் 3 மீட்டிங்ஸ் நான் போவேன். மெடிடேஷனுக்கு 90% டைம் வருறேன். அப்போ என் குழந்தைகளே சொல்கிறாங்க, அம்மா யூ ஆர் ஸோ குட் அட் யுவர் மெமரின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு எனக்கு எவ்வளோ வயது வித்தியாசம். இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் நாங்கள் எவ்வளவு கனெக்டிவாக இருக்கிறோம். அதுதான் உண்மை. நன்றிப்பா, சந்தர்ப்பம் நன்றி. மிக்க நன்றி, மிக்க நன்றி. நன்றி. அடுத்த கண் குகநேசன் ஐயா நீங்க பேச. நன்றி ஐயா. திரும்ப வருவதற்கு மன்னிக்கவும்.
இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சரும் மதர் தெரேசாவும் மச்சம் சாப்பிடுறதாக சொன்னீர்கள். என்னென்றா நான் கேள்விப்பட்டேன், என்னுடன் முந்தி கல்கத்தாவில இருந்து இங்கு வந்து வேலை செய்தவர்களோடு நான் வேலை செய்திருக்கிறேன். இந்தியாவில் கொல்கத்தா, இப்ப கொல்கட்டான்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துலதான் ராமகிருஷ்ணரும் மதர் தெரேசாவும் இருந்து பணியாற்றினார்கள். அங்கு வந்து இந்த மீன் என்றதை சைவ உணவாகத்தானா கொள்கிறார்கள். அதை அவர்கள் தமிழ்ல சொன்னா கடல் புஷ்பம் என்று கூறுகிறார்கள். கடல் புஷ்பம் என்றா அதாவது மீனை அவர்கள் ஒரு நான் வெஜிடேரியன் ஆக கருதுவதில்லை. அதுதான் அந்த காரணம் என்று நான் எண்ணுகிறேன். அது முந்தி என்னோட வேலை செய்த ஆட்கள், கொல்கத்தாவில இருந்து இங்க வந்தவர்கள் என்னோட வேலை செய்தவர்கள், அங்க எல்லா பிராமணர்களுமே மீன் தின்னுவார்களாம். அப்ப ஒரு ஹிட்லர் வந்து மரக்கறி, இப்ப இந்த பிராமணர் சைவ உணவு அப்படி ஒன்று வேட பாவிக்க வேண்டாம். மரக்கறி உணவு மாமிச உணவு. மாமிசம்ன்றது உயிரினங்களை ஒன்றுக்கு மேலே இப்போ தாவரம் இல்லாத உணவெல்லாம் மாமிச உணவுன்னு எடுக்க வேணும். இப்போ ஹிட்லர் மரக்கறி உணவு, அவர் சைவம் இல்லை, அவர் மரக்கறி உணவு. இப்போ நான் மரக்கறி உணவு அது ஒத்துக்கொள்கிறேன். ஆனால் மற்றது மச்ச உணவுன்ற அந்த வேர்டை நாங்கள் கொண்டு கன்ஃபியூஸ் பண்ணுறோம். அடுத்தது பிராமணத்த சாப்பாடு இல்லை. இன்னும் மாணிக்கவாசலே ஒத்துக்கொள்கிறாரு, கண்ணப்பரின் பார்த்த பிறகு இன்னொரு பொருட்டா மதிக்கிறியோன்னு கேட்குறேன். ஆனால் அதே நேரத்தில் கண்ணப்பர் வந்து சாரி மாணிக்கவாசர் ஹிட்லரை போய் கூப்பிட்டு சொல்லுவார், கடைசிவரையும் சொல்லியிருக்க மாட்டார். அப்போ நான் கேட்குற, தயவு செய்து கேட்குறேன், மரக்கறி உணவு சாப்பிட்றாக்கள் ஹெல்த்துக்கு அது நல்ல பண்ணுறதான் நான் சொல்கிறேன். உங்களோட குடல் நல்ல நீட்ட குடல், நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்க, 25 ஏதோ அடி நீட்டம். அதில் சிறுகுடல் வந்து 20 இது, பெருங்குடல் வந்து 5 அடிக்குள்ளுக்க தான் ஏதோ இது. அப்போ அவ்வளவு நீட்ட குடல்னா அந்த சாப்பாடு போய் அவ்வளோ தூரம் போகுது பயணம். அப்போ அழுகி நாரி, இப்போ இறைச்சி துண்டை போட்டால் அது அப்படியே அழுகி நாரி, அதுதான் கோலோன் கேன்சர் அதுகள் எல்லாம் வர்றதுக்கு காரணமாக போகுது. என்ன கூடாதுகளை சாப்பிட்றபடியா. ஆனால் இட்ஸ் லெஃப்ட் யூ. என்னை பொறுத்த மட்டும் எங்களோட டீசலில் ஓடுற காருக்கு பெட்ரோலை ஊற்றாதீங்க, பெட்ரோலில் ஓடுற காருக்கு டீசலை ஊற்றாதீங்கன்றதான் என்னுடைய நிலைப்பாடு. நீங்களே டிசைட் பண்ணிக்கொள்ளுங்க எது உங்களுக்கு வேணுமெண்டு. அதை நான் குறையாக சொல்ல இல்லை, நிறையாயும் சொல்ல இல்லை. தயவு செய்து நான் இதில் இன்வால்வ் இல்லை. ஆனால் டிசைனை பற்றித்தான் நான் சொல்கிறேன். இந்த ப்ரொடக்டோட டிசைன் வந்து மரக்கறி சாப்பிட்றதுக்கு தான். அது இல்லையண்டா சொல்லுங்க, நான் திருத்திக் கொள்கிறேன். நன்றி நன்றி நன்றி. மிகவும் நன்றி. அடுத்த டாக்டர் ஜெகநாதன். அதோட நான் மீண்டும் அனுமதித்ததுக்கு நன்றி. நான் அப்போது சொல்ல தவறி விட்டேன். அதாவது நாங்கள் இந்த